ஒரு நாள் குடும்பத் தலைவி ஒருத்தி சாய்பாபாவை வணங்கிச் செல்ல வந்திருந்தாள். அந்த அம்மையாருக்கு நீண்ட நாட்களாக தலைவலி இருந்தது. பல்வேறு மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகளாலும் பயன் கிட்டவில்லை. கடைசியாக ஷீரடி சாய்பாபாவையே புகழடைந்தாள். காணிக்கைகளை சமர்ப்பணம் செய்து அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அவர் முன் அமர்ந்து தன் நிலையை கூறினார். அவர் உதியை கொடுத்தார். சில நிமிடங்களில் நோய் பறந்து போனது. சாயி, என் நோய் சில நிமிடங்களில் மறைய காரணம் என்ன என்று கேட்டாள். பாபா, நீ என் பக்தை. நீ உன் சிறிய வயது முதல் எனக்கு திருப்தியாக ஆகாரங்களை அன்புடன் சமர்ப்பணம் செய்கிறாயே, இதை நான் கவனித்துத்தானே வருகிறேன் என்று கூறினார். அந்த அம்மையாருக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமடைந்து, பாபா, இன்று இப்பொழுதுதான் முதல் முறையாக உங்களின் புனித தரிசனத்தை பெற்றேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எவ்வாறு ஆகாரம் அளித்திருக்க முடியும் என்று கேட்டாள். சாயி புன்னகை புரிந்து, சரி, உன் இல்லத்தில் யாரை பூஜிக்கிறாய் என்று கேட்டார். அந்த அம்மையார் தான் கணேஷ் பக்தை என்று கூறினாள். தினமும் அவரையே வழிபாடு செய்வதாக கூறினாள். உன் அன்னையின் இல்லத்தில் என்று சாய்பாபா கேட்டார். அங்கு என் நினைவு வந்த நாள் முதல் மலர்கள், கனிகள், தின்பண்டங்களையும் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வது வழக்கம். இதுவே என் பழக்கம். இதில் காட்டுவதில்லை தயக்கம் என்று கூறினாள். குழந்தாய், உன்னை எனக்கு தெரியும். ஆனால் நீதான் என்னை அறியவில்லை. நீ குழந்தை பருவம் முதல் கொடுத்த அனைத்தையும் பெற்றவன் நான் என்று பாபா கூறினார். அந்த பெண்மணி விந்தையாக தரிசனம் செய்து நமஸ்காரம் செய்து நிமிர்ந்த பார்த்தபோது அங்கு அவள் கண்களில் ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது. மசூதியில் சாய்பாபாவிற்கு பதிலாக கணேஷ் பகவான் காட்சியளித்தார். என்ன விசித்திரம்! யானை முகம், 4 கரம், தொப்பை வயிறு, சுண்டெலி மற்றும் பல்வேறு நிலைகளை தரிசனம் செய்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் ஷீரடி சாய்பாபாவை பார்த்தாள். பாபா அந்த பக்தைக்காக தன்னை கணேசரோடு ஒன்றுபடுத்தி கொண்டார். சத்தியமும் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு மனதார சமர்ப்பணம் செய்யும் உணவு மண்டங்களும் பூஜைகளும் முறைப்படி பாபாவை போய் சேரும் என்பதையும், ஞானிகள், குருமார்கள், உயிரினங்கள், சிலைகள், தாவரங்கள் என்று எங்கும் பரவியிருக்கிறார் நம் பாபா என்ற பரம்பொருள் என்பதையும் இந்த அதிசய நிகழ்ச்சி விளக்குகிறது. விக்கிரக வழிபாடு சிறந்த முறைதான். ஆனால் பக்தியும் நம்பிக்கையும் முக்கியம். மூட நம்பிக்கைகளை தூக்கி எறிந்து உயர்ந்த எண்ணத்துடன் பூஜையில் ஈடுபட்டால் அது ஒரு சிறந்த சாதனை முறையாகும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். ஓம் சாய்ராம்.